அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். 3 இலைகள் கொண்ட வேல் பற்றி அறிவீர்களா? பல நூல்களில் எழுதப்பட்ட முருகனின் ஒரு பெரும் பெயர் என்ன தெரியுமா? தெய்வானையை மடியில் அமர்த்தியிருக்கும் முருகனுக்கு பெயர் என்ன? இன்பங்களை தரவல்ல முருகனின் வடிவம் எது? இப்படி பல கேள்விகளுக்கு விடையாய் வருகிறது இந்த அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். முருகென்றால் அழகுதான், அழகென்றால் முருகன் தான். முருகென்றால் அழகுதான், அழகென்றால் முருகன் தான். அறுபடை வீட்டில் அரசாளும் குமரன் தான். ஆறுமுகம் கொண்டே ஆறுதல் அளித்திடுவாய், ஏறுமையில் ஏறி வந்து ஏற்றம் கொடுத்திடுவாய். தேடி உனை நான் தொழுதா தேவையெல்லாம் தீர்த்திடுவாய். ஆடியும் பாடியும் நாடி வரும் அடியவர்க்கு அழகோடு அருள் சேர்ந்த உன் திருக்கோலம் திவ்யமப்பா. ஆடியும் பாடியும் நாடி வரும் அடியவர்க்கு அழகோடு அருள் சேர்ந்த உன் திருக்கோலம் திவ்யமப்பா. முருகென்றால் அழகுதான், அழகென்றால் முருகன் தான். அறுபடை வீட்டில் அரசாளும் குமரன் தான். முருகப்பெருமானுக்கு 16 திருக்கோலங்கள் இருப்பதாக ஸ்ரீ தத்துவநிதி என்ற நூலில் கூறப்பட்டுள்ளது. குமாரதந்திரம் என்ற நூலை அடிப்படையாக கொண்டுள்ள திருத்தணிகை புராணத்திலும் இது பற்றிய விவரங்கள் உள்ளன. முருகனின் இந்த 16 வடிவங்களும் மிக விசேஷமான பலன்களை தரக்கூடியவை. ஞான சக்திதரர், நகர்வாசன், தமிழ் தேரும் அண்ணாமலைதாசன். சென்னி குள நகர்வாசன், தமிழ் தேரும் அண்ணாமலைதாசன். சென்னி குள நகர்வாசன், தமிழ் தேரும் அண்ணாமலைதாசன். சென்னி குள நகர்வாசன், தமிழ் தேரும் அண்ணாமலைதாசன். முருகப்பெருமானின் முதலாவது திருக்கோலம் ஞான சக்திதரர் கோலம். அவரின் 2 திருக்கரங்களில் வலது கையில் சக்தி வேலும், பகைவரை அழிக்கும் தன்மை படைத்த இடது கை தொடை மேலும் அமைந்திருக்கும். ஞான சக்திதரரின் திருக்கையில் இருக்கும் வேல் 3 இலை கொண்டதாக இருக்கும். இது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்ற முப்பெரும் சக்திகளை உணர்த்துகிறது. திருத்தணியில் அருள் புரியும் முருகப்பெருமான் ஞான சக்திதரர். 16 வடிவங்களில் ஒன்றான அவரை வழிபட்டு வந்தால் நினைத்த காரியங்கள் எல்லாம் தடையின்றி எளிதில் நிறைவேறும். கந்தசாமி முருகனின் 2வது திருக்கோலம் ஸ்கந்தமூர்த்தி என்னும் கந்தசாமி திருக்கோலம். ஒரு முகமும் 2 கரங்களில் இடது கரத்தை இடுப்பில் ஊன்றியும் வலது கையில் தண்டாயுதமும் இடுப்பில் கோவனமும் தரித்திருப்பார். முருகப்பெருமானின் திருநாமங்களில் கந்தன் என்ற பெயரால் கந்த புராணம், கந்தரந்தாதி, கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், கந்த சஷ்டி கவசம், கந்தர் கலிவெண்பா என பல நூல்கள் உள்ளன. பல கடவுளர்களின் வலிமை ஒன்று சேர்ந்திருப்பதாலும் தண்டாயுதம் ஏந்தி இருப்பதாலும் இந்த பழனியாண்டவர் சுவாமியை வழிபட்டால் அனைத்து காரியங்களும் விரைவில் நிறைவேறும்.
தேவசேனாபதி. ஆறுமுகமும் 12 திருக்கரங்களும் கொண்டு இடதுமடியில் தெய்வானை அம்பாளை அமர்த்தியிருக்கும் முருகனின் திருவடிவமே தேவசேனாபதி. இவரது சிறப்பை திருத்தணிகை புராணம் அழகாக எடுத்துரைக்கிறது. இந்த ஆறுமுக தேவசேனாபதியை வழிபட்டால் மங்களகரமான வாழ்வு அமையும், எல்லா நலன்களும் எய்துவர் என்று புராணங்கள் கூறுகின்றன. சென்னிமலை முருகன் கோவில் கருவறை பகுதியில் இந்த ஆறுமுக தேவசேனாபதி திருவுருவச் சிலையை நாம் காணலாம். சென்னி குளநகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன். 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 செப்பும் ஜகமெச்சிய மதுர கவியதனை புயவரையில் புனை தீரன். சுப்பிரமணியர் முருகனின் 16 வடிவங்களில் 4வது வடிவமான சுப்பிரமணியர் நாம மகிமையை வேதங்கள் புகழ்ந்து பேசுகின்றன. ஒரு முகமும் 2 கரங்களும் உடைய இவர் இரு கரங்களில் ஒரு கையை இடுப்பின் மீது ஊன்றிய நிலையில் மற்றொரு கை அபய ஹஸ்தமாக இருக்கும். இந்த வடிவத்தை ஆகமங்களும் சிற்ப சாஸ்திரங்களும் விவரிக்கின்றன. திருவிடைக்கள்ளி திருத்தலத்தில் உள்ள மூலவர் உருவம் சுப்பிரமணியர் திருவுருவமாகும். இந்த வடிவம் இன்பங்களை தரவல்லது. முருகா வீடாறு வேண்டாம் உனக்கு. நேயர்களே, முருகப்பெருமானின் 16 வடிவங்களில் முதல் 4 வடிவங்களான ஞானசக்திதரர், கந்தசாமி, தேவசேனாபதி, சுப்பிரமணியர் கோலத்தின் சிறப்பையும் மகிமைகளையும் இந்த பகுதியில் தெரிந்து கொண்டோம். அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். மீண்டும் மீண்டும்